நொடி பொழுது வரைக்கும் வந்து கடவுள் மறுப்பு பேசுனது பொய், சமூக நீதி பேசுனது பொய். அத்துணை கோட்பாடுகளும் அவர்கள் முழுக்க முழுக்க வணிகத்தை நோக்கமாக கொண்டு திராவிட சித்தாந்தம், மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணை கோலச்ச வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு திராவிட தத்துவம் செயல்பட்டதை தவிர, இப்ப பெட்டி வச்சா பணம் இருந்து என்ன செய்ய, சாப்பாடு யாரும் ஓடுறது சொல்லுங்க பார்ப்போம். அதற்கு கிராமப்புறத்துல மலை வளம் இருந்தாத்தான், அதுல மரம் அடர்ந்த காடுகள் இருந்தாத்தான் மழை பெய்யும். எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமா இருக்குது நீர், நீருக்கு ஆதாரமா இருக்குது அந்த மரம். அந்த மரத்தை கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னா இது எவ்வளவு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு புரிதலற்ற செயல். ஐயா கருணாநிதி நினைத்திருந்தால் ஈழப்போரை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். ஆட்சி, அதிகாரம், சுகபோகம், அந்த கருங்காலி, அந்த சக்கர நாற்காலி சதிகாரனுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாம் திட்டமிட்டு சதி திட்டம் போட்டு 30 நாடுகள் ஒன்று சேர்ந்து, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிடிக்காது. அண்ணா அறிவாலயம் அது யாருடைய நிலம்? மேச்சல் புறம்போக்கு எளிய மக்களோட நிலம். இன்னைக்கு வந்து நாங்கள் வருடம் ஒரு கதை சொல்லுது திராவிட முன்னேற்ற கழகம். எந்த மழை வந்தாலும் சரி, எந்த வெள்ளம் வந்தாலும் சரி, நாங்கள் சென்னையை தூக்கி நட்டம் நிப்பாட்டிக்கோம். அதற்கு பல கோடி. கடந்த ஆண்டு சொன்னாரா சொல்லலையா? குடிசை ஒரு அன்றாடம் காட்சி 50 வீடு சேரியில வேலை பார்க்கறவன அடிச்சு தூக்கி அப்புறப்படுத்துறான். நான் பல வருதுங்கிற அரசோட பெரும் நகரங்கள், பெரும் தொழிற்சாலைகள் வருதுங்கிற சதுப்பு நில காடுகள் ஒரு இடத்துல வந்து காடுகள் இல்லைன்னா அந்த நிலம் எதுக்காகுங்க? கனிமொழி அம்மா இருக்கு, ஐயோ இந்தியாவில் அதிக விதவைகள் இங்கேதான் இருக்கிறாங்க சொன்னாங்க சொல்லலையா? அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்ன செஞ்சாங்க? அதவே தான் அண்ணாதிமுக சொல்ல போதும், அதவே தான் திமுக சொல்ல. அதுக்கு ஒத்து கொடுக்குறது யாரு? காங்கிரஸ். முட்டு கொடுக்குறது யாரு? கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்டுகள் தனிச்சு நின்று ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிங்க. சமூக நீதி ஒத்துக்கிறீங்களா? சமூக நீதி, சமத்துவம். ஒரு பொது தொகுதியில ஒரு சட்டமன்ற வேட்பாளர், ஒரு பட்டியல் பிரிவு உள்ள தேவேந்திர குல வேளாளர், ஒரு பறையர்குடியை சேர்ந்த ஒருத்தரை அப்பாட்டி ஜெயிக்க வச்சதா சரித்திரத்தை காட்டு. 2026 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டு சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கள நிலவரம் எப்படி சார் இருக்கு? இல்ல, மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க. ஏன்னா 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த திராவிட கட்சிகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகளும், காங்கிரஸ் கட்சிகளும் வந்து அரசியல் செய்து எந்த மாற்றமும் இல்லை. அதனால ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறது மக்கள் விரும்புறாங்க. 2026க்கான களம் என்பது அது நாம் தமிழர் கட்சி. என்ன மாற்றம் மக்கள் எதிர்பார்க்கறாங்க சார் இங்க? இல்ல, அதாவது சமூக நீதி பேசுற திராவிட முன்னேற்ற கழகம், சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு பேசினாங்கல்ல, அவங்க அந்த தத்துவ கோட்பாட்டுல அவங்க வெல்ல முடியல. முழுக்க முழுக்க பொய். இல்ல, சமூக நீதி பேசுற இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட தத்துவார்த்தம் வந்து இந்த இடத்துல வந்து சமூகத்தை ஒரு புள்ளியில கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கணும். அது பண்ணல. அவங்க அதுல தோத்துறாங்க. இப்ப வரைக்கும் சாதி, ஆணவ படுகொலை, இந்த நொடி பொழுது வரைக்கும் வந்து கடவுள் மறுப்பு பேசுனது பொய், சமூக நீதி பேசுனது பொய். அத்துணை கோட்பாடுகளும் அவர்கள் முழுக்க முழுக்க வணிகத்தை நோக்கமாக கொண்டு திராவிட சித்தாந்தம், மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணை கோலச்ச வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு திராவிட தத்துவம் செயல்பட்டதை தவிர, அதாவது மார்க்சிய சித்தாந்தம் சொல்லுகிறது, இந்த நிலம், இந்த மண் என்பது ஒரு தனி மனிதனுக்கோ, ஒரு சமூகத்திற்கோ, ஒரு இனத்திற்கோ, உனக்கோ, எனக்கோ, மார்க்கத்திற்கோ எதற்கும் சொந்தம் இல்லை. இது வாடகை பூமி. இந்த வலிமையான, இந்த வளமான இந்த பூமியை அடுத்த தலைமுறைக்கு நாம் கையளிப்பதுதான் சரியானதாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது, அந்த மார்க்சிய சித்தாந்தமே இங்க தோத்து போய் நிற்குது. மலை வளம், மண் வளம், கடல் வளம், காட்டு வளம், இதெல்லாம் போக வந்து அதாவது நீர் பங்கீடு, முல்லை பெரியாறாக இருந்தாலும் சரி, காவேரியாக இருந்தாலும் சரி, நச்சு திட்டங்கள் உலகத்தில் உள்ள இந்திய நிலப்பரப்புல வந்து எந்த மாநிலத்திலும் இல்லாத நச்சு திட்டங்கள் நம்மளுக்கு எங்க இருக்கு. ஈத்தன், மீத்தேன், ஹைட்ரோகார்பன், அப்படியே எரிகாற்று, அது பிறகு வந்து அனல் மின் நிலையம், அணுமின் நிலையம், எல்லாம் மனிதன் வாழ தகுதியற்ற நிலமாக இந்த நிலம் மாறி வருகிறது. அப்ப மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க. சாதியாக முட்டி சாதனையான், மதமாக முட்டி சாதனையான், ஒரு மொழி பேசுகிற மக்கள் இங்க எதிரும் புதிருமா நிற்கிறான். அப்ப வந்து பெரும் நகரங்கள் முழுக்க வணிகம் செய்ய முடியல, உற்பத்தி சமூகங்கள் வணிக சமூகமாக மாற முடியல. அப்ப எப்பொழுதும் ஒரு பதட்டமான ஒரு சூழல் தென்பகுதியில. அப்ப வட மாநில ஒரு மழை பெஞ்சா கூட அரசு வந்து இவர்களை வந்து சரிப்படுத்துறதுக்கான எந்த வேலை திட்டமும் இல்லை. அப்ப வந்து இது முழுக்க போய், அப்ப இந்த மண்ணுக்கான ஒரு ஆட்சி என்பது மண் சார்ந்த மார்க்சியம், தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியம் வென்றாக வேண்டும் என்றால் நாம் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் களம் வென்றாக வேண்டும். அதற்கு நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு ஆயுதமாக மக்கள் பார்க்கிறார்கள். கண்டிப்பாக வெல்லுவோம்.
சட்டமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க. தமிழகம் முழுக்க பயணத்தை தொடங்கி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா மரத்தோடையும் காற்றோடையும் அந்த கடலோட போயிட்டு மாட வைக்கிறோம் அப்படின்றதுனால என்ன மாற்றம் ஏற்பட போகுது? சரிங்க, இல்ல அது கடலோட ஏன் மாநாடு வைக்கிறாங்கன்னா, முதல்ல வந்து உலகத்துல இந்த கடலே வந்து தமிழர்கள்ட்ட இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். கடல் மாநாடுன்னா என்னன்னு உங்களுக்கு புரியல. 30 விழுக்காடு உணவு சங்கிலியே கடல் தான் கொடுக்குது. அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா கடலுக்கு விழா எடுத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து சங்க காலத்துல வந்து முன்னீர் விளவின் நெடியுங்கிறான், பகுரில் ஆற்று மணலிலும் பலவேங்கிறான். அப்ப அந்த நெட்டி அம்மையார் சொல்றாரு, பள்ளியாகசாலை முதுகுலிம்பி வந்து இந்த கடலுக்கு விழா எடுத்தாண்டாங்கிறான். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொள்களிர் மீமிசை கொடி வீசும்பு வலிதொலி ஆண்டா உறவோன் மருக கலியல் யானை கரிகால் வளவன். கரிகால் வளவனுடைய முன்னோர்கள் புறநானூறு என்ன சொல்லுது? கடலவை தன் கட்டுப்பாட்டுல கரிகாலம் வச்சிருந்தாங்க. இப்ப கடல் மாநாடுன்னா என்னன்னு உங்களுக்கு புரியல. அப்ப அந்த இன்னைக்கு கையகல பகுதி தென்குமரி ஆயிடும், அப்ப மலிதிரை ஊர்ந்துதல் மண் கிடந்து, அப்ப உலகம் முழுவதும் இருந்த கடல் நிலப்பரப்பு, உலகம் முழுவதும் ஆட்சி செய்த இந்த தமிழ் சமூகம் இன்று கையக நிலப்பரப்புல வந்து வங்கக்கடல்ல சரியா வந்து 850 மீனவர்கள் வந்து சுதந்திரத்திற்கு பிறகு வந்து சிங்கள காடவனால் வந்து சுட்டு வீழ்த்தப்படுகிறான் என்றால் அந்த எனக்கு கடல் மாநாடு போடுவது தவறு என்பது அது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமானது நீங்க சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். அப்ப கடல் வளத்தை பாதுகாக்க போறேன் அப்படின்னா கடல் உள்ள மீனும் குஞ்சியும் மட்டும் பாதுகாக்கிறது அல்ல, அங்க உள்ள தீவு. அன்னைக்கு இது போன்று வந்து 50-60 ஆண்டு காலத்திற்கு முன்பாக இந்த கடலை பாதுகாக்கணும், இந்த மக்களுக்கான வளங்களை நமக்கானது என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழர்களுக்கான சொத்து என்று கச்சத்தீவை பார்த்திருந்தால் அந்த கச்சத்தீவை இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்த்து சிங்களவனுக்கு கொடுத்திருப்பாங்களா? அந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது வந்து இந்திரா காந்தி, அதற்கு துணை நின்றது ஐயா கருணாநிதி. அப்ப என்ன இந்த இடத்துல ஏன் கடலை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோம், இது மரத்தையே நம்ம கெட்டி பிடிக்கிறோம் அப்படின்னா மாடுகளுக்கான மாநாடு நடக்கும், ஆடு மாடுகளுக்கான மலையேறு மாநாடு. இன்னைக்கு இருக்க பஞ்சம் நிலங்கள் யாரும் வந்து இந்த மக்களுக்கான பஞ்சம் நிலங்கள் மேய்ச்சல் பொறுமைக்கு இல்லை, பூரா அத்தனையும் வந்து கையகப்படுத்திருக்கு. மரம் இருந்தால் தான் வந்து வெப்பச்சலனம் ஏற்படும், வெப்பச்சலனம் ஏற்பட்டுத்தான் அந்த காற்றை உறிஞ்சும், கருமேகம் உண்டாகும், இடி இடிக்கும், மின்னல் வரும், மழை வரும். இந்த சாதாரண ஒரு அடிப்படை தத்துவமே தெரியல. இன்னைக்கு மழை இருக்காங்க, மாதம் மும்மாரி பெய்யுதான், ஏதாவது இப்படி புயல் வந்தா மழை பெய்யுது. ஏன் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மாதம் மும்மாரி பெய்ததே, ஏன் அந்த மழை எங்க போச்சு? அப்ப அழிச்சது என்ன? பூரா தேயிலை தோட்டங்களை கொண்டு வந்து அந்நியர்களுக்கு வந்து 999 வருஷம் 100 வருஷம் 200 வருஷத்துக்கு குத்தகை கொட்டு பெரும் வனங்கள் பொதிகை மலை உள்ள பெரும் மரங்களை பூரா வெட்டி அழிச்சிட்டான். இன்னைக்கு 23 விழுக்காடு கூட மரம் இல்லை நம்மள்கிட்ட, பூரா அழிஞ்சிருச்சு. அப்ப இந்த மரத்தை மீட்டெடுக்கணும்னா, அதாவது பிறப்போக்கு எல்லா உயிருக்கும் காரணமா இருக்கிறது நீரின்றி அமையாது உலகு, வள்ளுவனுடைய கூற்று. அந்த கூற்றுக்கு நீரின்றி அமையாது உலகுன்னா அந்த நீரை எப்படி வர வைக்கிறது? மரங்கள் இருந்தா தானே கருமேகம் கூடும். அப்ப அந்த மரத்தை பாதுகாக்கிறது வந்து இது எப்படி வந்து பிற்போக்குத்தனமாகும்? கடல் எனக்கானது இருந்தா சிங்களவன் எப்படி வந்து எங்க 850 மீனவர்களை வந்து சுட்டு வங்கக்கடல்ல வீசிருக்கான் சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு பால் தேவை இருக்கு, தாய்ப்பாலுக்கு அப்புறம் வந்து பசும்பால். ஆடு மாடுகளை வந்து மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் புறம்போக்கு இருக்கா? மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்கு பஞ்சம் நிலமே வந்து இந்த மண்ணுல இல்லை. பூரா அந்த திராவிட கட்சிகள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு பூரா சூறையாடிட்டு போயிட்டான். அப்புறம் அதற்கான வந்து இந்த மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கனிம வளத்திற்கு ஆதாரம் நீர் வளம், அந்த நீர் வளத்திற்கு ஆதாரம் மரம். அந்த மரத்தை நான் மீட்டெடுக்காம வந்து நான் அரசியல் மட்டும் செய்து என்ன செய்ய? இப்ப பெட்டி வெட்டியா பணம் இருந்து என்ன செய்ய? சாப்பாடு யாரும் ஓடுறது சொல்லுங்க பார்ப்போம். அதற்கு கிராமப்புறத்துல மலை வளம் இருந்தாத்தான், அதுல மரம் அடர்ந்த காடுகள் இருந்தாத்தான் மழை பெய்யும். எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமா இருக்கிறது நீர், நீருக்கு ஆதாரமா இருக்கிறது அந்த மரம். அந்த மரத்தை கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னா இது எவ்வளவு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு புரிதலற்ற செயல். ஒவ்வொரு தேர்தலின் போதும் திமுக பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவை மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது வந்து கச்சத்தீவை அவங்களே தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்களே எப்படி மீட்டு தருவாங்க? இது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா வந்து ஐயா கருணாநிதி நினைத்திருந்தால் ஈழ போற தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். ஆட்சி, அதிகாரம், சுகபோகம், அந்த கருங்காலி, அந்த சக்கர நாற்காலி சதிகாரனுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாம் திட்டமிட்டு சதி திட்டம் போட்டு 30 நாடுகள் ஒன்று சேர்ந்து, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிடிக்காது ஆனா 2 நாடுகள் ஒண்ணா நின்றுச்சு. பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் பிடிக்காது ஆனா 2 நாடு ஒண்ணு நின்றுச்சு. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிடிக்காது ஆனா எல்லாம் நின்றுச்சு. இவர்களுக்கு எல்லாம் போக யூதனுக்கும் இஸ்ரேலுக்கும் இவர்களுக்கும் பிடிக்காது எல்லா நாடுகளுக்கும், ஆனா எல்லாருமே நின்றார்கள். எல்லா நாட்டு இராணுவமும் உள்ள நின்றுச்சு, சுத்தி அடிச்சாங்க. அப்ப இதுல வந்து இந்த துரோகம், இன துரோகம் என்பது இங்கதான் இருக்கு.
இவர்களை தவிர்த்து இவர்கள் ஒரு காலமும் இந்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த மக்களுக்கான விடுதலையை கண்டிப்பாக வென்று கொடுக்காது. மண் சார்ந்த மார்க்சியம் தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியம் என்பது மேதகுவ பிரபாகரன், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற முழக்கத்தோடு நிற்கிறோம். இதை கண்டிப்பாக மீட்போம். அதுல மாற்று கருத்துல நாம் தமிழர் கட்சி ஒரு நாள் அதிகாரத்திற்கு வரும். இவர்களை மாதிரி எழுத்து எழுதி கற்று எழுதுற நோக்கமா நமக்கு கிடையாது. கடிதம் எழுதுற கச்சத்தீவு எங்கள்கிட்ட கொடு அப்படின்னு நாங்க கேட்போம். கச்சத்தீவு கொடுத்ததான் அப்ப கொடுத்ததா இருக்கும். ஒண்ணு நீ கொடு, இல்லைன்னா எங்களை விட்டுருவோம். கொடு இல்லைன்னா வெட்டி விடு. ஒரே கோரிக்கை நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வரும். ஒரு மீனவனை சிங்களவன் தொட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பாடுபடுறான்னு பாருங்க. இப்ப தமிழகத்துல அந்த பள்ளிக்கரையில சதுப்பு நிலத்துல பாத்தீங்கன்னா ராம்சார்ன்ற பகுதியில 2000 கோடிக்கு வந்துட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்துட்டு சிஎம்டிஏ மூலமாவும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மூலமாவும் தொழில்துறை அமைச்சர் கூட இது மூலமா 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பெருமையா சொல்றாங்களே. முதல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியுமா இல்ல தெரியாதா சார்? சதுப்பு நிலத்துல குடியிருப்பு கட்டடம் கட்ட எந்த வகையில அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு குடும்பத்துல தன் பிள்ளைகள் என்ன தவறு பண்ணது தகப்பன்னு தெரியாதா? ஒரு அரசு எத்தனை உளவு பிரிவு இருக்கு, எத்தனை ஐஏஎஸ், எத்தனை ஐபிஎஸ், இவர்களுக்கெல்லாம் தெரியாம இது குழந்தை மாதிரி அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்றைக்கு இருக்க அண்ணா அறிவாலயம் அது யாருடைய நிலம்? மேச்சல் புறம்போக்கு எளிய மக்களோட நிலம். இன்னைக்கு நாங்கள் வருடம் ஒரு கதை சொல்லுது திராவிட முன்னேற்ற கழகம். எந்த மழை வந்தாலும் சரி, எந்த வெள்ளம் வந்தாலும் சரி, நாங்கள் சென்னையை தூக்கி நட்டமண்ணு பாட்டிடுவோம். அதற்கு பல கோடி கடந்தாண்டு சொன்னாரா சொல்லலையா ஐயா ஸ்டாலின் அவர்கள்? என்ன சாதிச்சுட்டாரு? என்னைக்குமே இயற்கையை யாரும் வெல்ல முடியாது. ஒரு நாள் அது வென்றே தீரும். ஐயோ நாங்க கட்டடத்துல தண்ணி வந்துருச்சோம், அது தண்ணி வரல, அது இடம், அது என்னைக்கா இருந்தாலும் அது வரும். புரிஞ்சுங்களா? சதுப்பு நில காடுகளை விற்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? தீர்மானம் போட்டது யாரு? அரசுக்கு தெரியாதா? இல்ல ஏதோ லோக்கல்ல பஞ்சாயத்து போர்டு போடுச்சா? இது ஒண்ணு இல்லைங்க. இது மட்டும் இல்ல, இங்க மனிதன் வாழ தகுதியற்ற நிலமாக இருக்கிறது முதலில் இருக்கிறது சென்னை தான். 1 மணி நேரம் மழையை தாக்கு பிடிக்க முடியாது. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்று பெருமையா சொல்றாங்க. நீங்க தகுதி இல்லாத நகரம் சொல்றீங்க. ஆமா, இன்னைக்கு 1 மணி நேரம் மழை பெய்யட்டும், இந்த சென்னை என்ன பாடுபடுதுன்னு பாருங்க. வந்தாரை வாழ வைக்கும். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாராங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. அதற்கான திட்ட வரைவு உங்கள்கிட்ட என்ன இருக்கு இந்த மண்ணுல? இதே எல்லா அந்த தமிழகத்துல பெரும் நிலப்பரப்பு, பெரும் நகரங்கள் உள்ள எல்லா மொழி பேசுகிற மக்களும் கூடி நிக்கிறீங்க. மாற்று கருத்து அல்ல. திட்ட வரைவு என்ன? முதல்ல சதுப்பு நில காடுகளை விற்க முடியுமா? நீங்க யோசிக்க சொல்லுங்க. இது இந்த மண்ணுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு செய்யற ஒரு நயவஞ்சக போக்கு இல்லையா? இது ஏற்றுக்கொள்ளலாமா? ஒருவேளை ஐயா ஸ்டாலினுக்கு எனக்கு தெரியாதுங்கிறது உங்களுக்கு அவமானமா இல்லையா? அவருக்கு எனக்கு எப்படின்னு தெரியல அப்படிங்கிறது அவமானமா இல்லையா? ஒரு குடிசை ஒரு அன்றாடம் காட்சி 50 வீடு சேரியில வேலை பார்க்கறவன அடிச்சு தூக்கி அப்புறப்படுத்துற மேம்பால வருதுங்கிற, அரசோட பெரும் நகரங்கள் பெரும் தொழிற்சாலைகள் வருதுங்கிற, சதுப்பு நில காடுகள் ஒரு இடத்துல காடுகள் இல்லைன்னா அந்த நிலம் எதுக்காகுங்க? இப்பே தண்ணி இல்ல, அங்க இருக்கிற சதுப்பு நில காடுகளும் அதுவும் தூக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா நீர் வளத்திற்கு என்ன செய்ய போகுது? சென்னை என்ன செய்ய போகுது? இல்ல அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல போறாங்க? கடல் தண்ணியெல்லாம் சுத்திகரிச்சு தண்ணி குடிக்க போறாங்களா? இது என்ன செய்ய போகுது இந்த அரசு? இதெல்லாம் வரும் தேர்தல் மக்களுக்கு யாருக்கும் தெரியாம முன்ன பேப்பர்ல நம்ம படிச்சாத்தே செய்தி. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு செகண்ட்ல உங்களுக்கு வந்துடும், உலகம் பூரா போயிடும். புரிஞ்சுட்டீங்களா? இவங்க யாரு என்ன செய்யறாங்க? சதுப்பு நில காடுகள் மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி என்று கோலச்சியதோ அதிகமா விவசாய நிலங்கள் கூறு ஓட்டது எப்பதாங்க? 20 வருஷத்துல தானே. அதுக்கு முன்பாக பிளாட் எல்லாம் போட்டாங்களா? ரியல் எஸ்டேட்டும் தான். என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததோ அதற்கு பிறகுதான் கல்குவாரி மதுரையில பெரும் 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 மலைகள்லாம் ஒட்டைத்து நொறுக்கப்பட்டு கிரைனைட் என்ற பேர்ல பல கோடி சம்பாதிக்கப்பட்டு உலகம் முழுக்க அனுப்பப்பட்டது. இங்கிலாந்துல மதுரையோட கிரைனைட் இருக்கு, வெள்ளை மாளிகையில. யாராவது சொன்னா நம்புவாங்களா? இன்னைக்கு பொதிகை மலைங்க, நம்ம தாய்மொழி பொதிகை மலையில் தான் தமிழ் வளர்ந்து அவ்வை மடியில் ஊர்ந்து வள்ளுவன் வார்த்தையால் வளர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுத்தறிவு பெற்ற இனம் நம் முன்னோர்கள். குறிஞ்சியில் முதலில் அவன் குண்டு நின்று வாழ்ந்தது அந்த இடம். அதை உடைச்சு 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 அரபு நாடுகளுக்கும் பக்கத்துல இருக்கும் மலையாளிக்கும் தேசத்திற்கு வெட்டி கொடுக்குற. ஏன் அந்த மலையாள தேசத்துல மழை இல்லையா? ஏன் அவன் வெட்ட தெரியாதான்? அவன்கிட்ட இருக்க கழிவுகளை கொண்டு இங்கே கொட்டிட்டு பாருங்க, கன்னியாகுமரிக்கு வாங்க, எங்க கூட வாங்க, அந்த நிலம் என்ன பாடுதுன்னு பாருங்க. மணல் மண்ணு கூட போனா ஏதோ என்னைக்கும் நம்ம உருவாக்கிடலாம். மலையை எப்படி உருவாக்க முடியும்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னது நாம் தமிழர் கட்சி தான். அப்ப அந்த மலையில எத்தனை உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும்?
காட்டு நாயிலிருந்து நிறைய நண்டு மீன் அதோட சேர்ந்து அதோட வளங்கள் எத்தனை வளங்களோட இருக்கு, எத்தனை உயிரினங்கள் வாழ்ந்துருக்கு பூராத்தையும் சுக்குன்னு உடைச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப இதுல வந்து சதுப்பு நில காடெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இது சாதாரண ஒரு சின்ன விவாதம். திருமணம் போட்டு போய்கிட்டே இருப்பேன், மக்கள் போராடினா அடிப்பேன், மீறினா சுட்டு தள்ளுவேன். இப்ப ஸ்டெர்லைட்டு ராஜஸ்தான்ல அடிச்சு விரட்டினேன், தெலுங்கு தேசத்துல அடிச்சு விரட்டினேன், கர்நாடகத்துல அடிச்சு விரட்டினேன், ஸ்டெர்லைட்டு கொண்டு வந்தேன், அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினேன். அதற்கு பிறகு மக்கள் போராடினேன், இன்னும் வரைக்கும் போராடினேன். சுட்டு கொண்டானா கொள்ளலையா? இதே ஐயா கருணாநிதியோட புதல்வன் உதயநிதி அவர்களே சொன்னாரு, நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோடனே ஒரு அதிகாரி தப்பிக்க முடியாது, நல்ல மான தமிழர்கள், நல்ல தாய் தகப்பனுக்கு ஒத்த தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவர் என்ன சாதிச்சிட்டாரு? ஸ்டெர்லைட்ல எவன் சுட்டானா அவனுக்குலாம் உயர் பதவி கொடுத்து மேலதான் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. பேய் வேற பிசாசு வேற இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு இல்ல. இது பேய்னா அது பிசாசு. இதெல்லாம் அவங்களை மறைச்சலாம். இவங்க என்ன சொல்றாங்களோ அதுவே அதுவும் செய்ய போகுது. அவங்க இவங்கள்ட்ட இருக்கும்போது சொல்லுவாங்க, அந்த அம்மா இருக்கு, கனிமொழி அம்மா இருக்கு, ஐயோ இந்தியாவில அதிக விதவைகள் இங்கதான் இருக்கிறாங்க சொன்னாங்களா சொல்லலையா? அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்ன செஞ்சாங்க? அதவே அதிமுக சொல்ல போது, அதவே திமுக சொல்ல போது. அதுக்கு ஒத்துழைப்பது யாரு? காங்கிரஸ். முட்டு கொடுக்கறது யாரு? கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்டுகள் தனிச்சு நின்று ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக முடியாது. காங்கிரஸ் 234 தொகுதியில ஒரு தொகுதியில இன்னும் 2000 ஓட்டு வாங்க முடியாது. இதெல்லாம் செத்து போன அமைப்புகள், கட்சிகள். ஏதோ இந்திய தேசியம், நாங்க பிரதமர் அந்த அன்னைக்கு நேரு இருந்தாரு, இந்திரா காந்தி இருந்தாரு, ராஜீவ் காந்தி இருந்தாரு, அதுக்கப்புறம் நாங்க இருக்கோம். ஒரு பிம்பம். இந்த மண்ணு தமிழர் மண்ணு. தமிழர்களுக்கான வாழ்வியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான போராட்டம் இது பிரபாகரன் காலம். ஒருபோது இவங்க வெள்ளாது. சதுப்பு நில காடு என்ன நீ கூறு போடு, அதை நாங்க வென்றெடுப்போம், அதிகாரத்துக்கு வந்திருப்போம். நீ கச்சத்தீவை தூக்கி கொடுத்த, நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வரும், கச்சத்தீவை மீட்டெடுப்போம். நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தவுடன் தனியிலும் மலரும், அதுவும் மாற்று கருத்துல. சென்னையில தமிழகத்துல எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதை சமாளிக்க தயாரா இருக்கும்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இந்த பக்கம் மேயர் பிரியா அவர்களும் பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சாலும் அது தண்ணீர் வெளியேற்றுவதற்கான அனைத்து உட்கணிப்பு வேலையுமே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மேயர் பிரியா ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஒரு நிர்வாகத்துல 2 கருத்துக்களுமே பாத்தீங்கன்னா மாறுபட்ட கருத்துக்களா இருக்கு. எப்படி சார் ஏற்கிறது? இல்ல, பாதாள சாக்கடை திட்டம் நாங்க முடிச்சிட்டோம், இதனால பல நூறு கோடி கடந்த ஆண்டு டெண்டர் விட்டு வேலை திட்டம் எல்லாம் முடிஞ்சு. ஏதாவது ஒரு நகரத்துல அவங்க வெற்றி அடைஞ்சதை சொல்லுங்க பார்ப்போம். இது அவங்க அந்தந்த பகுதியில குத்தகைக்கு எடுத்தது மாதிரி இந்த மக்களை கொள்ளையடிக்கிறது. ஒரே கட்சியில 2 கருத்து இருந்துச்சுன்னா தலைமை யாரு? என்ன தத்துவார்த்தத்தின் அடிப்படையில இருக்கு? ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன மழை வரட்டும் நான் பாத்துக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? மாற்று கருத்து சொல்றாங்க. அப்ப இங்க என்ன நடக்கு? கையேலாகாத அரசு இது. திடமான அரசு இல்ல, நேர்கொண்ட பார்வை இல்ல, சரியான மேலாண்மை இல்ல. இந்த தத்திய அரசு ஒருபோது நம்ம இருக்கிறோம், இங்கேதான் இருக்க போறோம். மழை பெய்யத்தையும் போகுது, சென்னை மதக்கத்தையும் போகுது, அதுவும் பார்க்கத்தையும் போறோம். இது அவங்களுக்கு திட்ட வரைவு இல்லைங்க. என்ன தெனாவிட்டு திமுரு அப்படின்னா, சாராய கடைகளை சுத்தி தொடர்ந்து வச்சிருக்கோம், குடிக்கிறதுக்கு ஆள் இருக்கேன், இளைஞர்கள் மயக்கத்துல இருக்கேன், கோடியா லாபம் வருது, இன்னும் 100 ரூபா கொடுத்தேன், இப்ப ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுப்போம். எப்படியோ 100 சாதி தலைவர்களை கையில எடுப்போம், 150 கட்சியை கூட்டணியில வைப்போம், எப்படியோ உட்காந்துருவோம். அதுக்கு என்னென்ன மலையை வைப்போமா, மணலை வைப்போமா, காடை வைப்போமா, கடலையை வைப்போமா, எதை வைப்போம் அப்படிங்கிற ஒரு தெனாவிட்டு திமுரு இருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு விவாதமாக பார்ப்பார்களே தவிர அவங்களால இந்த சென்னையை மலையிலிருந்து காப்பாத்திடுவேன், வென்று எடுத்துருவேன் எந்த திட்ட வரைவும் இல்லை, எதிர்கால திட்டம் இல்லை, நோக்கம் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்துல ஆய்வுலாம் பண்ணிட்டு இருக்காரு சார். அவர்தான் முதலாளாக திமுக வந்திருந்தாரு. பேரிடிய அமைச்சர் கூட வர கிடையாது, KK ராமச்சந்திரன். இவர் ஆய்வுலாம் பண்ணியிருந்தாரு. 2025 சட்டமன்றத்துக்கு தான் தான் திமுக முதல்வர் வேட்பாளர் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை மக்களிடத்துல தோற்றத்தை நிரூபிக்க வந்திருக்காரு சார். எப்படி பாக்குறது? அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐயா கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி அப்புறம் இப்ப இன்பநிதி. இது அவங்களுக்கு இது தொழில். என் குடும்பம் நிற்கும், எனக்கு முன்னாடி எல்லாரும் கொள்ளையடிப்போம், எல்லாரும் வாழ்வோம். புரிஞ்சுங்களா? எனக்கு முட்டு கொடுக்கணும் எல்லாரும். அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாது. ஏன்னா அதிகார பசி, அந்த அதிகார போதை என்பது சாதாரண விடயம் இல்லை. அப்ப இவங்க அதற்கான வேலை திட்டத்தை செய்யணும்ல, மக்கள்கிட்ட காட்டணும்ல. ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதினு எல்லாருக்குமே தெரியும். உதயநிதிக்கு அப்புறம் அவருடைய பையன் வர்றாருன்னு தெரியும். அப்ப காலமா இது மன்னராட்சியா தவிடு முடி ஆயிரும். காலப்போக்கில் இதெல்லாம் உடைச்சுட்டு போயிடும் நாம் தமிழர் கட்சி. நீங்க சொல்றீங்க பரம்பரையாக குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஆளுநர் கொண்டு இருக்காங்க, அவங்க நல்லாச்சு கொடுக்குறாங்க அப்படிதான் நம்ம அதை தான். திமுகவோட கொள்கை சமூக நீதி ஒத்துக்கிறீங்களா?
சமூக நீதி, சமத்துவம். ஒரு பொது தொகுதியில ஒரு சட்டமன்ற வேட்பாளர், ஒரு பட்டியல் பிரிவு உள்ள தேவேந்திர குல வேளாளர், ஒரு பறையர்குடியை சேர்ந்த ஒருத்தரை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சதா சரித்திரத்தை காட்டுங்க. ஒரு மாவட்ட செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட சித்தாந்தம், அதோட தேசிய கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஒரு மாவட்ட செயலாளர், பட்டியல் பிரிவுல உள்ள தேவேந்திர குல வேளாளர், பறையர்குடி, யாராவது போட்டேன்னு சொல்லுங்க. முழுக்க பொய்யுங்க. காதலிச்சா பொருளாதார உள்ள வந்தா போயிருங்க. எதுக்கு தம்பி கவினை கொண்டாங்க? 1.5 லட்சம் சம்பளம் வாங்க. சமூக நீதி, சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, திராவிட சித்தாந்தம் என்பது பெரியார் கொண்டு வந்தது. பெரியாரால் இந்த மக்கள் விழிப்புணர்வு பெற்றார்கள், வளர்ந்தார்கள். இன்று சமூகம் பெரிய வளர்ச்சியை நோக்கி போகிறது. இதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்யுங்க. இப்ப எங்க தலைமுறையில, இப்ப நம்ம தலைமுறையில 180 இளைஞர்கள் இருக்கான். 95 இளைஞர்கள் வச்சுப்போம். குடிக்கிறானா குடிக்கலையா? அளவு கிடந்து குடிக்கிறான். அந்த குடினால ஆண்மை போயிடுச்சு. அவன் வாழ முடியாம, உடல்ல சக்தி இல்லாம உழைப்புல இருந்து வெளியில வந்துட்டான். தேநீர் சாப்பிட போங்க, 2 இந்திக்காரன் இருக்கானா இல்லையா? அப்ப இந்த போக்கு கூடுச்சு. இன்னைக்கு 2 கோடி வந்துட்டான், 1.25 கோடி. இன்னும் 2 ஆண்டுகள்ல 4 கோடியை தாண்டிடும். 4 கோடிக்கும் ஆதார் அட்டை கொடுத்து நீங்க வாக்கு செலுத்த உரிமையை கொடுத்தா இங்க பூர்வகுடி தமிழர்கள் என்ன சொல்ல போறியா? எதை நோக்கி பயணிக்கிறான்? அவருக்கு ஏதாவது ஒரு திட்ட வரைவு திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கா? காங்கிரஸ் கட்சி வச்சிருக்கா? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் அதற்கான திட்ட வரைவு இருக்கா? சொல்லுங்க. வடக்கத்தியார் 2.5 கோடி வந்துட்டான். இதுக்கு நீங்க என்ன செய்ய போற? நாங்க சொல்றோம், நீ வா வேலை செய்ய, ஓட்டு போட ஊருக்கு போ. இங்க எவருக்கும் அனுமதி இல்லைங்க. அப்ப ஒட்டுமொத்தமா தமிழர்கள் வேலையில இருந்து அவனை வெளியேற்றப்படுகிறார்கள். உழைப்புல இருந்து அவனை தூக்கிட்டான், வெளியே தள்ளிட்டான் அப்படின்னு வரும்பொழுது புரட்சி தன்றாக வடிக்கும். அப்ப அடிக்கும் அடி. புரிஞ்சுங்களா? அதற்கான சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி எதிர்கால நோக்கம் என்ன, அடுத்த தலைமுறை எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லி அதற்கான வேலை திட்டமும் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. நம்ம கண்டிப்பா உள்ளோம் மாற்றுக்கிறது. இப்போ இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைத்து பார்த்தீங்கன்னா, விஜய் சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. அவங்களுக்கான குடும்ப செலவுகளை ஏற்றுக்கொள்வதாக அவங்கள்ட்ட கோரி நான் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு சார். இந்த அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவரு 41 பேர் இறந்துருக்காங்க. 41 பேர் இறந்துருக்கு. சரி, இது ஒரு விபத்தா கூட வச்சுக்கிறோம். அதற்கு முன்பாகவே இந்த உளவுத்துறை இந்த இடத்துல அது தோல்வி அடைஞ்சிருச்சு. எப்படின்னா, மதுரையில மாநாடு நடக்குது. மதுரையில நடக்கிற மாநாடு நடக்கும் பொழுது 3 பேர் விபத்துல மரணம். விக்கிரவாண்டியில 6 பேர். அவர் அப்பயே விஜய் சுதாரிக்கணும். அப்ப விஜய் பார்க்கிற இளைஞர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 20 வயசு கீழே உள்ளவங்க, சின்ன சின்ன பசங்க. அவன்கிட்ட உடல் உழைப்பு இருக்காது, வெயில தாங்க மாட்டான். அவனுக்கு தேவை தலைவர். விஜய் என்பது அந்த திரை மோகம் என்பது அவன் கண்மூடித்தனமான ஒரு பார்வையில காற்றாற்று வெள்ளம் போல போறியான். அதாவது வழிநடத்தப்பட்ட நேர் செய்யப்பட்ட கூட்டம் இல்ல, அவன் காற்றாற்று வெள்ளம் மாதிரி போறான். அங்க 8:30 நாமக்கல்ல, இங்க 12 to 3. அப்ப நீங்க ஷூட்டிங் போகும்போது நான் 5 நிமிடம் கூட தாமதம் போனது வரலாறு இல்லைங்கிறீங்க. நீங்க அங்க போகும்போது 7:30, பேசி முடிக்கும் போது 7:39. அப்ப 2 காற்றாட்டு வெள்ளமும் முட்டுன மாதிரி நாமக்கல்ல இருந்து கூட்டம் வருது, இங்க இருக்கும் கூட்டமும் வருது. அதற்கு முன்பாக ஐயா எடப்பாடி பழனிசாமில இருந்து, ஐயா கருணாநிதியில இருந்து எல்லாம் பொதுக்கூட்டம் நடந்த இடம். அது அதுல மாற்று கருத்துல இவருக்காக ஒதுக்கப்பட்ட இடமும் இல்லை. அப்ப அதாவது பாத்தீங்கன்னா, நெறிப்படுத்தாத ஒரு கூட்டம், தான் தோன்றிய கூட்டம். அதைத்தான் நம்ம தற்குறி கூட்டம், தருதல கூட்டம் கூறோம். இந்த கூட்டங்கள் முட்டி மோதின உடனே காலையில இருந்து கடை கிடையாது, சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, குட்டிக்க தண்ணி இல்லை. அப்ப 9 மணில இருந்து இவன் 7 மணி வரைக்கும் இருந்துருமே கிருகிரு பெரியா. அந்த கூட்டம் என்பது முட்டி மோதி மூச்சு விடாம செத்துறியான். பாருங்க, மரத்துல ஏறியான், டிரான்ஸ்பார்மர்ல ஏறியான், கம்பியே வெட்டுறான், கூரையே பிக்கிறான், வீடுகள்ல உழுகுறான். அவனால என்ன செய்யணும்னு தெரியல, மேல மிதிச்சு இறந்துடுறான். ஆனா அந்த இடத்துல நீங்க ஒரு 40 நிமிஷத்துல சென்னை வந்துடுறீங்கன்னா, இந்த துரோகத்தை இந்த தமிழ் மக்கள் யாராவது மன்னிப்பாங்களா? கேட்டு பாருங்க. சார் 30 பேர் செத்துட்டாங்க சார் சொல்லுங்கிற மக்களுக்காக மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டு அது தமிழக வெற்றி களமாக நீங்க உருவாக்கப்பட்ட இந்த கட்சி, நாங்கதான் அதிகாரத்துல உட்காரன்னு சொல்றீங்க. 5 நிமிடம் பத்திரிகையாளர் கூட சந்திக்க முடியாத ஒரு தற்கொலை கூட்டத்திற்கு எதுக்கு இங்க மக்கள் நீங்க சந்திக்க போறீங்க? உன் வீட்டுல இடம் விழுந்துச்சுன்னா நீ ஓடுவியா? சரி, நீ தலைமை போயிட்ட விடு, மாநில பொறுப்பாளர் யாரும் இல்லையா? அந்த 82,000 வாக்குன்னு சொல்றாரு ஒருத்தர், புஷியானந்த், அவர் எங்க போனாரு? நாங்க எல்லாமே அங்க கரூர் பகுதியில உள்ள அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு அந்த போய் உள்ள எங்க இருந்தாங்களா? ஓடி ஒளிஞ்சதாங்க வரலாறு.
கூண்டோட ஓடி உழைஞ்ச அவர் எப்படி புஷியானந்த் வந்து கோர்ட்ல வந்து ஜாமீன் வாங்கினார் தெரியுமா? இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிறாரு. அந்த மாவட்ட செயலாளர் தாங்க காரணம், இதுக்கு எனக்கு பொறுப்பே இல்லைங்கிறாரு. ஓடி ஒளிகிறாரு. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து அவரு ஓடி ஒளிகிறாரு. அப்ப அங்க மாவட்ட செயலாளர் இல்லையா, ஒன்றிய செயலாளர் இல்லையா, வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாம இந்த இடத்துல 41 குடும்பம் என் பனையர் கூட்டிட்டு வானா உனக்கு எவ்வளவு திமிரு. தனியா 4 பேரோட ஒரு கார்ல டெய்லி 2 குடும்பத்தை சந்தி, ஏன் முடியாது? இது எதுக்கு உலகத்துக்கு நீ சொல்ற? நான் வரப்போறேன், எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும், பத்திரிகையாளர்கள் யாரும் வரக்கூடாது, என்னை சுத்தி ஒரு படை இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு? இந்த புருடா இந்த பில்டப்லாம் எதுக்கு? பாக்குறதா இருந்தா நீ தனியா போய் பார்க்க முடியுமா, முடியாதா? எங்க திரைத்துறையில தலைவனை தேடுகிற ஒரு தற்குறி, ஒரு தருதலை நிலம் என்பது இந்திய பெருநிலத்திலேயே வந்து இந்த தமிழர் நிலத்துல தாங்க தரிகட்டு கிடக்கு. இருட்டுல தெரியான் தலைவனை. மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் குண்டு கட்டி செத்து விழுந்த இந்த மண்ணுல இதுல வந்து திரையில ஆடுகிற ஆட்டத்தை கண்டு மயங்கி, விஜய்க்காக என் புள்ள செத்தா போயிட்டு போறியா, நான் ஒரு புள்ள இன்னொரு பிள்ளைய பெத்துக்குருவேன், விஜய் வந்து நான் பார்க்க முடியுமாங்கிறானே அந்த தாய்மார்கள். அப்படி தாய்மார்கள் இருக்கத்தானே செய்யறான். இது முழுக்க முழுக்க தற்கூரித்தனமானது. 41 குடும்பமும் வந்து என்ன பனையூர்ல வந்து பாருங்கிறது, இளவு உளுந்த வீட்டுல கண்ணீர் விட்டு பொதும்பி நாம் இந்த ஆறுதல் சொல்லணுமா உடைய பொழுது, உன் வீட்டுல நீ இளவு விழுந்துருச்சு, நீ வா என் இடத்துக்கு அப்படிங்கிறது வந்து இது எவ்வளவு பெரிய திமிரான பேச்சு. கேட்டா நான் மறுபடியும் கூட்டம் வந்துடும், மறுபடியும் இளவு விழுவோம் அப்படின்னா ஏன் பார்க்கவே முடியாதா? தமிழர் நிலம் தாங்க, சந்திர மண்டலத்தில் இல்ல. நீ நினைச்சா எப்படின்னாலும் பார்க்கலாம். இப்ப வரைக்கும் யாரும் பார்க்கல, அதான் குற்றச்சாட்டு. இந்த பத்திரிகையாளர்களும் கட்சிக்காரனும் விமர்சனம் கடுமையாக மாறும் பொழுது இது எப்படி சரி கட்டுறதுங்கிறதுக்காக வந்து ஆளை வச்சு இந்த அறியாத மக்கள் இந்த இளவு விழுந்த இந்த மக்களை இழப்பை கொடுத்து ஏதாவது வந்து ஈடுகட்டலாங்கிறதுக்காக வந்து அவர்களை மண்டையை கழுவி அண்ணன் விஜய் கூப்பிடுறாரு வாங்கன்னு ஏதாவது பொருளுதவி கொடுப்போம். ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து அண்டா குண்டா குக்கரு கோழி ஆடு மாடு சேலை வேட்டி பேனா இப்படியே வாங்கி பழகிட்டான். அதனால வந்து அவர் ஏதாவது கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக போறேன். ஆனா இது வந்து எல்லாருடைய மனநிலையும் கிடையாது. இந்த மானங்கட்ட இந்த நிலத்துல தாங்க 36,50,000 வாக்குகள் செலுத்தி நாம் தமிழர்கள் ஒரு கட்சியை தூக்கி நிப்பாட்டிருக்கேன். 4 ரூபா கொடுத்தாங்க. வேட்பாளர்கள் பெரும் கோடீஸ்வரனா, இல்ல லட்சமா கொடுத்தானா, இல்ல மக்களை ஏமாத்தினானா பொய்யா சொல்லி? எதுவும் இல்லை. கத்துனியான் கருத்தியல, வீதியா விதைச்சான் கோட்பாடுகளை. என் தலைவன் பிரபாகரன் என்பதை சந்து சந்தா பேசுனான். அதற்கு மக்கள் போட்ட மகிமைதான். இவரை போல வந்து இளவு விழுந்தவனை வண்டியில தூக்கி வச்சு உன் பணக்கார திமிரு ஆணவ திமிருல வந்து பனையூர்ல ஏன்ட்டவா நான் உனக்கு இழப்பீடு தாரங்கிறது, இது இந்த மண் அவரை ஒருபோதும் மன்னிக்காது.